ஒரு கட்டடத்தை கட்டிட்டு எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து போகணும்னு சொல்லலை. எங்கே மக்கள் இருக்கிறார்களோ அங்கே போய் சந்திக்கிறார். இது மாதிரி வேற எங்கேயாவது செஞ்சிருக்கிறாரா? எபிகூரர், எபிகூரர், ஸ்டோக்கியர் என்ற ஞானிகளில் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். எங்கும் எவ்விடத்திலும் இல்லை, நீங்கள் எங்கே பார்த்தாலும் கிடையாது, எங்கேயும் கிடையாது ஆண்டவர். அப்புறம் மனிதர்களை பற்றியும் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை பற்றியும் கடவுளுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. உலகத்தினுடைய வஸ்துக்கள் எல்லாம் தீமையானது, ஆனால் ஆத்மா மட்டும் புனிதமானது. அதாவது இந்த பறவையானது இந்த கூட்டுக்குள்ளே இருக்கிறது மாதிரி இந்த சரீரம் வந்து ஒரு கூடு, அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா வந்து புனிதமானது. நம்ம பொதுவாக சுவிசேஷத்தை நாம் சொல்லிவிட முடியாது. அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியிலே வகையிலே நாம் சொல்ல வேண்டும். சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்று வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே அத்தேனே பட்டணத்திலே பவுலடியாரை பார்க்கிறோம். லூக்கா பவுலடியாரை அந்த நாளிலே இருக்கக்கூடிய விசேஷித்த ஞானத்திற்கு தலைநகரம் என்று சொல்லக்கூடிய அத்தேனே பட்டணத்திலே கொண்டு நிறுத்துகிறார். அவர் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இந்த இடத்துல நாம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்? பவுலடியார் என்ன பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக என்ன உணர்ந்தார் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். மூன்றாவதாக என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு அடுத்ததாக இனிமேல் என்ன பேசினார் என்றும், என்ன சாதித்தார், நமக்கு என்ன போதிக்கிறார் என்று 6 தலைப்புகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் அடுத்ததாக பார்க்கிறோம் என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்து கொண்டு வரும்பொழுது, முதலாவதாக நாம் என்ன பார்த்தோம் என்றால், அவர் பேச்சாடல், உரையாடல், அறிவிப்பு, சுவிசேஷ அறிவிப்பு, உபதேசம் என்று சொல்லி செய்கிறார். அதுக்கு அடுத்ததாக மக்களை சந்திக்கிறார். நீங்கள் பாருங்கள், அவர் வந்து அதாவது நான் ஒரு கட்டடத்தை கட்டிட்டு எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து போகணும்னு சொல்லலை. எங்கே மக்கள் இருக்கிறார்களோ அங்கே போய் சந்திக்கிறார். இது மாதிரி வேற எங்கேயாவது செஞ்சுருக்கிறாரா? அதாவது ஏதாவது ஒரு பெரிய கட்டடத்தை கட்டிட்டு ஆலயத்தை கட்டிட்டு எங்கள் ஆலயத்துக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லாமல், இல்லை அவருடைய ஊழியமே அப்படி தானே இருக்குது. அவருடைய ஊழியமே தான் இருக்குது. வேற ஏதாவது இடத்துல அவர் இருக்கிற சந்தை வழியில் சந்திக்கிறாரு, கடற்கரை ஓரத்தில் போகிறாரு. இதில் அது பிலிப்பி பட்டணத்தில் வந்து ஜெப ஆலயம் கிடையாது, ஆற்றங்கரையில் அங்கே போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறாரு. அங்கே நிறைய லிதியா வீட்டில், அதுக்கப்புறம் லிதியாவின் வீட்டில், லிதியா அதாவது பிறகு லிதியா உள்ளத்தையும் இல்லத்தையும் திறந்த போது அவருடைய வீட்டில் ஒரு சபை ஆரம்பிக்கப்படுகிறது. அவர் வீட்டில் எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போகிறார். ஹீ இஸ் கோயிங் அண்ட் மீட்டிங் த பீப்புள். அதான் ரொம்ப முக்கியமானது. சுவிசேஷ அறிவிப்பு, சுவிசேஷ ஊழியக்காரர்களுக்கு ஒரு பெரிய இடத்த கட்டி வச்சுட்டு நீங்கள் எல்லாரும் இங்கே வாங்கன்னு சொல்கிறதில்ல. அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் அவர்களோடு கூட இருந்து உட்கார்ந்து பேசி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களோடு கூட பழகி. நீங்கள் அடுத்ததாக நான் பார்த்தோம், கொரிந்து பட்டணத்துக்கு வருவார். கொரிந்து பட்டணத்தில் அவர் எப்படி சுவிசேஷத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னா, மார்க்கெட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கிறார். மார்க்கெட்டில் வேலை செய்யும் போது அங்கே ஆரம்பிச்சிருக்காரு. சரி, எங்கெல்லாம் பார்த்தார்? யாரெல்லாம் பார்த்தார்? 17வது வசனத்திலிருந்து பார்ப்போமா? பாருங்க, வாசிங்க. ஜெபாலயத்தில் யூதரோடும், பக்தி உள்ளவர்கள் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணி. அதுக்கு அடுத்ததாக 18. அப்பொழுது எபிக்கூரரும் ஸ்தோயிக்கியருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். யாரெல்லாம் பார்த்திருக்காரு அவரு? எங்கெல்லாம் பார்த்தார்? ஜெபாலயத்துக்கு போயிருக்கிறாரு. யூதர்கள் ஏன் எல்லா இடத்துலயும் முதல்ல ஜெபாலயத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு? அவர் வழக்கமா ஜெபாலயத்துக்கு போவாரு. 17வது அதிகாரத்துல முன்பதாக நீங்க பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தை பாருங்க. 17 பவுல் தன் வழக்கத்தின்படியே, அதாவது ஒரு செட் ஆஃப் இதை வச்சிருக்கிறார் மினிஸ்ட்ரியில. யூதர்களுக்கு முதலாவதாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய நிராகரிப்பு மற்றவர்களுக்கு ரட்சிப்பு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? யூதர்களுடைய நிராகரிப்பு மற்றவர்களுக்கு ரட்சிப்பாக வருகிறது. ஆக முதலாவதாக ஜூயிஸ் ஃபர்ஸ்ட், முதலாவது ஜெபாலயத்தில் யூதரோடும், அப்புறம் வேற யாரோடு? பக்தி உள்ளவர்கள். இது யாரு பக்தி உள்ளவர்கள்? அந்த ஜெபாலயத்தில் பக்தி உள்ளவர்கள் இருந்திருப்பாங்க. ஓ, அதாவது நம்ம சொல்கிற மாதிரி சர்ச்சில் வந்து ரசிக்கப்பட்ட கிறிஸ்டியன் இருக்கிற மாதிரியும் நாமினல் கிறிஸ்டியன் இருக்கிற மாதிரியும், நம்ம பைபிளை நம்ம கண்ணோட்டத்தில் வாசிக்கிறது தான். பக்தி உள்ளவர்கள் என்பது முன்னாடியே நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன். அதாவது தேவ பக்தி உள்ளவர்கள். ஆமா, தேவ பக்தி. யூத மார்க்கத்தை அமைந்து யூத மார்க்கத்தில் இன்னும் அமையவில்லை,
ஆனால் யூத மார்க்கத்தை விரும்பி, அதனுடைய போதனைகளை விரும்பி, ஏக தெய்வ வழிபாடை விரும்பி, அவருடைய ஒழுக்கத்தை விரும்பி அறிய வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் விருத்த சேதனம் யூதர் அல்லாத தேவ பக்தி உள்ள. ஓகே, வெரி குட். இதில் ஒரு உதாரணமாக இன்னொருத்தர் யாரும் நம்ம முன்னாடி ஒரு 10வது அதிகாரத்தில் பார்த்தோம், கொர்நேலியோ போல பக்தி உள்ளவர்கள். ஏன்னா இவங்க தான் நிறைய பேர் உடனடியாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன்னா சுவிசேஷத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, நீ யூத கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டாலே ஒழிய உனக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லலை. யூத கலாச்சாரத்தை நீ ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம்ப்பா, கர்த்தர் உனக்கு நேரடியாக விசுவாசத்தின் மூலமாக உனக்கு ரட்சிப்பு தர்றார். ஏன்னா இது ரொம்ப ஆணித்தரமாக அந்த நாட்களில் நம்ம சொல்ல வேண்டியது. ஆக அந்த நபர்களை சந்திக்கிறார். ஆனால் அதுங்க தான் நிறைய உடனடியாக எல்லா இடங்களிலையும் சபைக்குள்ளாக வர்றாங்க. அதுக்கடுத்த வேற யாரை சந்திக்கிறாரா? சந்தை வெளியிலே எதிர்பட்டவர்கள், காமன் பீப்புள், வரவங்க எதிர்பட்டவங்க, வர்றவங்கலாம் போகிறவங்கலாம். இந்த பவுலடியார்கிட்ட ஒரு விசேஷமே அதுதான். அவரோட போனால் அவர் நிச்சயமாக என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக்க பண்ணிக்கிறார். ஜெயிலையும் அதே வேலை தான், ஜெயிலையும் அதே வேலை தான் சொல்லுவாங்க. ஆமாம், ராஜாவுக்கு முன்னாடியே அங்கே தான். அவரோட கூட போனால் ஒன்று ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா ஓடிடணும், அந்த தலையை பிச்சுட்டு ஓடிடணும், ஒன்று எதிர்க்கணும். ஏதாவது ஒன்று, ரெண்டில் ஒன்று கொண்டு வந்துடுவார். ஒன்று இருதயத்தை பித்து கொண்டு வர வேண்டும், அல்லது தலையை பித்து கொண்டு முடியை பித்துன்னு ஓட வேண்டும். சுவிசேஷம் கரெக்டாக அதெல்லாம் செய்யணும். இந்த இருக்கட்டும் ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்லாம் முடியாது. அதுக்கு அடுத்ததாக வேறு யாரை பார்க்குறாரு? சந்தை வழியில் எதிர்பட்டவர்கள் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணி, தினந்தோறும் ஒரு டைம் டேபிள் போட்டு 5லேருந்து 6 வரைக்கும் தான் நான் சந்திப்பேன்லாம் கிடையாது. என்னங்க விசிட்டிங். ஏன்னா மக்கள் நம்ம நேரத்துக்கு வரமாட்டாங்க, அவங்க நேரத்துக்கு தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கும். சரி, வேற யாரெல்லாம் பார்க்குறாரு? எபிகூரர், ஸ்டோக்கியர் என்ற ஞானிகளில் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்போ 4 விதமான மக்களை பார்க்குறாரு. ஒன்று யூதர்களோட பார்க்குறாரு, 2வது யூத மார்க்கத்துக்கு பிடித்தர், அதாவது பக்தி உள்ளவர்களை பார்க்குறாரு, சந்தை வெளியில் எதிர்பட்ட காமன் பீப்புள், சாதாரண மக்களை பார்க்குறாரு. அதற்கடுத்ததாக தத்துவ ஞானிகள், அதில் 2 பேர் கொடுக்கப்பட்டிருக்குது, எபிகூரர், ஸ்டோக்கியர். இந்த 2 மார்க்கத்தை தவிர இன்னும் 2 பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த 2 மார்க்கம் ரொம்ப அதிகமாக தெரிந்திருக்கிறது. ஆனால் இவங்க இல்லாமல் இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு பேர் மேதைகள், அதாவது அகடமிஷியன் அப்படின்னு சொல்லி, பிலாட்டோனுடைய சீஷர்கள். அவங்களுக்கு பேர் அகடமிக்ஸ் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் நம்ம சொன்னால் மேதைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொன்று ஒரு கூட்டம் இருந்திருக்கு, பெரிபாட்டிக்ஸ் அப்படின்னா நடமாடும் கல்விசாலை. இது அரிஸ்டாட்டிலுடைய பின்பற்றினவர்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, எத்தனை பேர் இருந்துருக்காங்க, சரட்டு மேனிக்கு இருந்திருக்கிறாங்க. ஓகே, அகடமிக்ஸுங்கிறது மேதைகள், பிலாட்டோனுடைய சீஷர்கள். அப்புறம் பெரிபாட்டிக்ஸ் அப்படின்னா நடமாடும் கல்விசாலைகள், அதாவது அரிஸ்டாட்டிலை சேர்ந்தவர்கள். இன்னும் அவங்கள சொல்ல போனால் நாடோடிகள். அவங்க இந்த மாதிரி உட்காந்துலாம் பேச மாட்டாங்க. இப்படி உட்காந்து பேசினா தானே தூங்கி கீழே வந்துடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களா, அப்படியே நடந்துக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்களாம். இயேசுவானவர் கிட்டத்தட்ட இது மாதிரி தான். அவர் நடந்து கொண்டே, சில இடங்களில் உட்காந்து பேசுகிறார், சில இடத்துல நடந்து கொண்டே பேசுகிறார். அதனால் அவங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது என்ன செய்வாங்க, அப்படியே நடந்து கொண்டு தான் பேசுவாங்க. அல்லது ஒவ்வொரு இடத்துல இருக்க மாட்டாங்க, தனியாக ஒரு இடத்துல அப்படியே ஒவ்வொரு இடமா ஸ்கூலாக போய் நடத்துவாங்க. நம்ம இதை பார்ப்போம். முதலாவதாக எபிகூரர்ஸ். உங்களுக்கு ஏதாவது எபிகூரர்ஸ் பற்றி தெரியுமா? யாருக்காவது எபிகூரரை பற்றி படிச்சிருக்கீங்களா? எபிகூரியன்ஸ் அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க, என்ன நம்புவாங்க? ஏன்னா ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க முன்னாடி அவங்க என்ன நம்புகிறாங்கன்னு முதல்ல தெரியணும். அப்போ அந்த நம்பிக்கையில் நம்ம அறிவிக்கக்கூடிய சுவிசேஷம் எங்கே, அந்த காமன் பாயிண்ட் எங்கே வருதுன்னு பார்க்கணும். காமன் பாயிண்ட் யாருக்காவது ஏதாவது படித்த ஞாபகம் இருக்குதா? எபிகூரர் இல்லை, நானே ஆரம்பிக்கிறேன், நீங்களே சொல்லிட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. ஓகே, கிமு 341 270 வாழ்ந்த எபிகூரஸ் அப்படிங்கிற பேர், அவருடைய பேர் எபிகூரஸ், அவரால் தொடங்கப்பட்டது. 341 270 கிமு. இதை என்ன சொல்லுவாங்க, இந்த ரிலிஜன் ஆஃப் கார்டன் அப்படின்னா, இது பூங்காவின் மதம். இது என்ன ரிலிஜன் ஆஃப் கார்டன்? ஆனால் அங்கே போய் யார் வேணாலும் இருக்கலாம். இது நம்ம டைப்பில் சொல்லணும்னா கண்ட்ரி கிளப்பு, யார் வேணாலும் போய் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். என்ன அவங்க சொன்னாங்கன்னா, கடவுள் ஒருவேளை எல்லாத்தையும் முன்னாடி படைச்சிருக்கலாம்,
ஆனால் இப்போ அவருக்கும் இந்த படைக்கப்பட்டதுக்கு சம்மந்தம் கிடையாது. கடவுள் படைச்சிருக்கலாம், ஆனால் இப்போ சம்மந்தம் கிடையாது. அடுத்தது, எங்கும் எவ்விடத்திலும் இல்லை. நீங்கள் எங்கே பார்த்தாலும் கிடையாது, எங்கேயும் கிடையாது ஆண்டவர், இங்கே எங்கே இடத்துலையும் கிடையாது. அப்புறம் மனிதர்களை பற்றியும் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை பற்றியும் கடவுளுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்களா? ரொம்ப ஏதாவது பிள்ளையை பார்த்து இதை அப்படி எங்கேயா நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாராம். அக்கறை மட்டும் இல்லை, அதிகாரம் கிடையாது, ஆளுகையும் கிடையாது, அவர் கண்ட்ரோல்லே இல்லை. ஆமாம், அப்படி விசுவாசிக்கிறாங்க. அவங்களுக்கு பிரதான மகிழ்ச்சி என்ன தெரியுமா? மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் என்டர்டெயின் பண்ணணும். அந்த சந்தோஷம் எப்படி வந்தாலும் சரி, ஒரு 4 பேரை அடித்தா தான் எனக்கு சந்தோஷம்னா அதுவும் செஞ்சுக்கோ. அதாவது உனக்கு சரீர பிரகாரமாக காரியங்களை செய்தால் தான் உனக்கு சந்தோஷமா, அப்படியும் செஞ்சுக்கோ. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். சுதந்திரம். இது சுது அந்தரம், சுதந்திரம் இல்லை, சுது அந்தரம், அந்தரத்தில் தொங்குறது தான். ஓகே, மனிதர்கள் மகிழ்ச்சி தான் பிரதானமாது. அது எப்படி வந்தாலும் சரி. இந்த உலகத்தில் காணப்படுகிற யாவையும் அழிந்து போகும். எனவே இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாத. இந்த நீங்கள் பார்க்குங்களா, சரீரம் அது அழிஞ்சு போகும். இருக்கிற வரைக்கும் சரீரத்தை உபயோகித்து நீ சந்தோஷமாக இருந்துக்க. எபிகூரஸ். அதாவது இவங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படியே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மகிட்ட இருக்கா? இல்லை, இவங்களுடைய ஸ்டோரியில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து இவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னது? வேதாகமத்தினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் தான் எடுத்துருக்காங்க. எதை எடுத்துக்கிறாங்க? இல்லை, இப்போ சரீரம் அழிஞ்சு போகும், சரீரம் அழிஞ்சு போகும். இல்லை, சரீரம் உபயோகம் இல்லாதது அப்படிங்கிறாங்க. அதாவது கடவுள் இந்த சரீரத்தை படைச்சாரு, அதுக்கப்புறம் விட்டுட்டாரு, அவ்வளோதான், எல்லாம் அழிந்து போகும். ஏன்னா மனுஷன் செய்யறது எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கிறதுனால அவங்களுக்கு அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஆமாம், இருந்திருக்கலாம் நிச்சயமாக. அடுத்ததாக அந்த சரீரம் அழிந்து போகிறதுனால நீ என்னதான் அந்த சரீரத்தை செஞ்சாலும் அது உன்னுடைய ஆத்மாவை ஒன்றுமே செய்யாது. ஆக சரீரத்தில் நீ ஒரு ஆளை கொலை பண்ணலாம், நீ விபச்சாரமும் பண்ணலாம், அதுதான் உனக்கு சந்தோஷம்னா செய்யலாம். ஏன்னா நீ சரீரத்தில் செய்கிறது ஆத்மாவை ஒரு நாளும் உன்னை தீட்டுப்படுத்தாது. இந்த ரிலிஜன் ஆஃப் கார்டன், இது சுதந்திரமாக அப்படி நல்லா இருந்துட்டு போகணும். எபிகூரருக்கு ஈக்குவலானா இன்னைக்கு யாராவது சொல்லலாம்? நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியவர்கள் எபிகூரர். நான் மறுபடியும் சொல்றேன், மாறாக சரீர பிரகாரமாக எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ, எதையெல்லாம் அடைய வேண்டுமோ சந்தோஷித்து அனுபவிக்க வேண்டும். மரணத்திற்கு பின்பு மறு வாழ்க்கை கிடையாது. அடுத்தது பாவம், பரிசுத்தம், நியாய தீர்ப்பு, சொர்க்கம், நரகம், நித்தியம் என்பது ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குல்ல? அதுதான் பவுலடியார் சொல்றாரு, புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 32வது வசனத்தில் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, உனக்கு உயிர்த்தெழுதலை பற்றி அக்கறையே இல்லை. ஏன்னா நீ என்ன சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும்ப்பா. சாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சிடணும். இப்போ தான் சாவு வருதுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், சாவை நான் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அனுபவிச்சிடுறேன். எனக்கு களவும் கற்று மர அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி. இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம போல தான் என் கடவுள் இருக்கிறாரு, கவலைப்படாத. நம்ம என்னெல்லாம் தப்பு செய்கிறோமோ அந்த தப்பெல்லாம் கடவுளும் செய்கிறாரு. அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, கடவுள் ஒன்றும் சொல்ல மாட்டார் நம்மள. அதனால தான் கடவுள் சொல்கிறார், நான் வெகு காலம் மௌனமாக இருந்ததுனால உங்களை போல என்ன நினச்சிட்டீங்க. அவ்வளோதான். இவங்களுடைய ஃபிலாசபி என்ன? கடவுள் நம்மை போல இருக்கிறார். எனவே சுய இச்சையில் நம்ம எவ்வளோ தூரம் இச்சைப்படுகிறோமோ அதில் பெருமைப்படணும். நான் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டேங்க. சில பேர் நீங்கள் சொல்லுவாங்கல்ல, நான் உலகத்தில் செய்யாத அனுபவிக்காத ஒரு இன்பமும் விட்டு வைக்கல, ஒண்ணுமே விட்டு வைக்கல நான் உலகத்தில். சாலமோனே அப்படிதான் சொல்றாரு. ஆமாம், அவரோட முடிவு எவ்வளவு. ஏன்னா நான் கண்களுக்கு கிடைத்தது எல்லாவற்றையும் செய்து பார்த்துட்டேன், எல்லாமே சரி, கடைசியில் எல்லாம் வீண் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார், எல்லாம் மாயன்னு சொல்லி முடிக்கிறார். ஓகே, எபிகூரர். ஸ்டோக்கியருங்கிறவங்க இதுக்கு நேர ஆப்போசிட்டு. ஏதாவது ஒரு பக்கம் வந்தால் அதுக்கு அடுத்த பக்கம் போகணும்ல. ஓகே, இவங்க கிமு 340 265 வாழ்ந்த ஜீனோ என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஸ்டோக் ஜீனோ அவர் பேர். 340 265 பிசி, முன்னாடி கிறிஸ்துவுக்கு முன்பதாக. இவங்க சாக்ரட்டிஸ் வழியை பின்பற்றி வந்த வம்சாவளியினர்.
சாக்ரட்டிஸ் வழியில் வந்தாங்க, உண்மையாய் பின்பற்றினவர்கள், அப்படியே பின்பற்றினவர்கள். இந்த ஸ்டோக்கியர் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா ஸ்டோவா அப்படிங்கிற வார்த்தையில், இந்த ஸ்டோவாட்னா போதிக்கக்கூடிய இடம், ஜீனோ போதித்த இடத்துக்கு பேர் ஸ்டோவா. அதை நம்ம இதில் சொல்லணும்னா பள்ளிக்கூடம், ஒரு கல்வி சாலையிலே ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க ஆரம்பித்தது எங்கே? கார்டனில், பூங்காவில். இவங்க ஆரம்பித்தது எங்கே? கல்வி சாலையில். எல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும். பூங்காவில் யார் எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம், ஆனால் கல்வி சாலையில் படிக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே ஒழுக்கோடமாக இருக்கணும். ரிலீஜன் ஆஃப் ஸ்டோவா, அதாவது கிளாஸ் ரூமில் இருந்து படிக்கிற மாதிரி படிக்கணும். இவங்களும் அநேக தெய்வ வழிபாடு வந்தது. கடவுள் தான் இந்த உலகத்தையும் படைத்தார், ஆனால் படைத்தவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். எல்லா இடத்துலையும் கடவுள் இருப்பார். எல்லாமே கடவுள், எல்லா இடத்துலையும் கடவுள். அங்கே என்ன சொன்னாங்க? யாருமே கடவுள் இல்லை, கடவுளே வரமாட்டார், பேச மாட்டார், ஒன்றுமே செய்ய மாட்டார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். பேந்திசம், காட் அஸ் அ வேர்ல்டு சோல். இந்த உலகத்தினுடைய சோலே என்ன தெரியுமா? ஆத்மாவே கடவுள் தான். நீங்கள் எதை எடுத்தாலும் கடவுள். அப்புறம் எப்படி செருப்பு போடுவான்னு தெரியல. எல்லாவற்றுக்கும் ஒரு காரண காரியம் உண்டு. சும்மா உலகம் ஏங்கலை, ஏதாவது ஒரு காரணத்தோடு ஏங்கி இருக்குது.